Welcome back to இன்னொரு புது என்டர்டெயின்மெண்ட். ஸோ எங்கடா கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ, எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்க போகிறோங்க. ஆமாம், எனக்கு 18 years ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ லேட்டாக அப்ளை பண்ணி இன்னைக்கு தான் வந்து நம்ம போய் ஆர்டி ஆஃபீஸில் வந்து வண்டியை ஓட்டி காமிக்க போகிறோம். அதோட விளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசு இந்த அப்படியே ரெடி போய் பாருங்க. நான் இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ இன்னைக்கு போகிறோம். போக போக அப்படியே விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம காரில் தான் போயிட்டு இருக்கோம். காருக்கும் 2 வீலருக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து லைசன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அங்கே போய் எப்படி ஓட்டி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். எத்தனை பேர் போகிறோம்? 1 2 எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. கருப்பன் தான் தமிழ் ஆல்ரெடி 10 பேர் இருக்கோம். 1 2 3 4 6 பேர் இருக்கோம். போறவங்க எல்லாம் இந்த பாருங்க, திருநாவல் வரியான்னு கேக்குறாங்க. போறவங்க எல்லாம் முடிச்சு கார் கனெக்ட் பண்றேன்னா அங்க கையில கட்டிற வாட்ச் கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு எங்க வருது, சவுண்ட் கம்மியா வருது, சவுண்ட் கம்மியா வருது, பார்த்தா வாட்ச்ல வருது சவுண்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கனெக்ட் பண்ண சொன்னா சேனல் ஓனரே நான் தான், யூடியூப் ஓனரே நான் தான். யூடியூப் ஓனர் சேனல் ஓனர். யூடியூப் ஓனர் பார்த்தாலும் ஆண்டி இன்கம் எவ்வளவு தெரியுமா? யூடியூப் ஓனரே நான். ஏன் என் பாட்டி வண்டி எடுத்துட்டு வருவாங்களா? ஆமா, பாட்டி வண்டி எடுத்துட்டு வருவாங்க. சொல்றாங்க வண்டி இல்லைன்னா என்ன பண்றது? நம்ம செங்கம் யூடியூபரு, செங்கம் கேமிங். எப்படி பேசுவ சொல்லு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செங்கத்துல வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கடா பண்ண சாப்பிட போயிருந்தோம். ஆமா, ஏதாவது 7up சேலஞ்ச் போட்டுருக்கீங்க. ஆனா கையில 7up வச்சிட்டு அப்படிலாம் கேட்காதீங்க, தெரியுது. நீ மூடு. கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா 7upல பூஸ்ட் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கா. அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் 7up வாங்கியிருக்கோம். மறக்காம என்ன பண்ணி என்ன கேமிங், நீ என்ன கேமிங்? எல்லாம் யூடியூப் செங்கம். ஐ லவ் செங்கம். எல்லா யூடியூப் ஐ லவ் செங்கம். அவன் அர்ஃபு பிட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல். அர்ஃபு பிட்டு நம்ம இவர் வந்து சீரியல் ஆக்டரு, எல்லாம் செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க. சீரியல் ஆக்டரு கொஞ்சம் முடிஞ்சு சீரியல் ஆக்டரு. அவர் வந்து வருங்காலத்தில் மோட்டோ விளாகர், வருங்கால மோட்டோ விளாகர் யூடியூபர் வந்துச்சுண்ணே. வந்ததே தெரியல. ஆனால் டிடிஓ வந்தாச்சுங்க. இயற்கையாக இருக்குங்க ஃபுல்லாக. ஒரு பெரிய யூடியூப்பில் நீங்கள் சந்திக்கலாம். யூடியூப்லன்ற பார்க்கலாம் வீடியோ. லைனாக எல்லாம் செலிபிரிட்டியாக உட்காந்துருக்காங்க. அவார்டு வாங்க போகிறோம். ஆமாம், சாடி அவார்டு. திருவண்ணாமலை போயிட்டு ஆர்டி ஆஃபீஸில் சூப்பரான மோட்டோ பிளாகர் அப்படின்னு வந்து ஒரு பெருபடி ஒரு இது வாங்க. ஒரு வழியா திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி தரமா ஓட்டி ஆர்டி ஆஃபீஸே ஒடிச்சு தள்ளிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். போலாமா? பரிதோ மகளோட டெம்ப்ளேட்டே தூக்கி போடுறோம். அவங்க பேசக்கூடாதா? அவங்க காப்பிரைட்ஸ் அதெல்லாம் இல்ல. தமிழ் சாங் பொலிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா யூடியூபரும் இல்லைன்னா எவனும் பொலிக்க மாட்டாங்க. நிறைய அவங்களோட என்னது இது, என்னது இது, என்னது இது. லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. லைசன்ஸ் வாங்கல, இன்னும் வாங்கலன்னா அவனுக்கு அவ்வளவுதான். லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாதான் அவனுக்கு ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் சேர்ந்து பிரியாணி வரும். ஏன்னா ரம்ஜான்ல இருந்து கேட்டுட்டு இருக்கான் பிரியாணி. ஆர்டி ஆஃபீஸ் வந்து.
அது அங்க இருக்கான் பாரு யார குடியாரன் லைசன்ஸ் எல்லாம் தம்பி போயிட்டாப்பா. இது பார்க்கா ஜோடி நம்ம யாருன்னா ஜோடி கூப்பிட்டு வந்தோம் உட்காந்துக்கலாம். ஓட்டி காட்டணும் 3 டைம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உனக்கு லைசன்ஸ். அப்புறம் திரும்ப எப்ப வரணும்? ஐயோ அப்ப நான் ஃபெயில் ஆயிடுவேன். நீ 3 மணி வரைக்கும் இருக்கு. அவன் எங்க போனான்னு தெரியலையே. ஆர்டிஓ கிட்ட சார் நான் கொஞ்சம் யூடியூபர் எடுத்து யூடியூப்ல போட்டுறேன், கொஞ்சம் எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க தரலன்னா அப்புறம் லைசன்ஸ் தரலன்னு சொல்லிடுவேன். மெயின் இது சப்ஜெக்டை கன்ஃபியூஸ் ஆயிடும். அவன் ஒண்ணு யாருப்பா இதுல யார் இதுல வண்டி ஓட்டுறது அப்படின்னு அவனே கன்ஃபியூஸ் ஆயிடும். லாரியா இது? ஆமா உள்ள யார் யாரும் ஆண்டிலாம் இருக்காங்க. அங்க போய் அவன் கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு இதுல இங்க பாரு அப்படியே கார் ஏத்துல கார் இப்படி ஏத்துல அங்க போயிடணும் மெயின் ரோடுக்கு. பாத்ரூம் போறியா? பாத்ரூம்ல அங்க போய் பாத்ரூம்ல நின்ட்டாங்க. இங்க கண்காணிப்பு கேமரா இருக்குன்றது. லைசன்ஸ் ஆளே இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. திரும்ப என்னது வியாழக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல வியாழக்கிழமை இங்கிலீஷ்ல தேர்ஸ்டே. அவன் மைக்க பார்த்தோடனே பயன்ட்டேன். இது என்னது நீங்க யாரு அப்படின்னு தான் நம்ம கேக்குறான். இவர்தான் வந்து இங்கிலீஷ் புலவரு. இப்போ திரும்ப இப்போ வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப வியாழக்கிழமை தேர்ஸ்டே தானடா, தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஓட்டி காட்டணுமா அந்த காரை. என்னென்ன கொஸ்டின் கேட்குறான் தெரியுமா அவன்? இது எதுக்கு மைக் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் யாரு? யார் வீடியோ எடுத்தா? யாருக்கு அங்கே வீடியோ எடுக்கலையா? நான் மைக்கோட என்னப்போ வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ கைஸ் நம்ம வந்து வந்தோம் ஆர்டிஓ ஆஃபீஸ். பட் அவர் ஆர்டிஓ வந்து இல்லையா, அவர் வந்து தேர்ஸ்டே மார்னிங் தான் வருவாங்களா. ஸோ இன்னைக்கு டைம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. நாளைக்கு ஏன்டா கவர்மெண்ட் ஹாலிடே? மே 1. நாளைக்கு மே 1. உழவர் நாள் நாளைக்கு. உழைப்பாளர்கள் அதனால லீவ். தேர்ஸ்டே வந்து மார்னிங் வர சொல்லிருக்காங்க. தேர்ஸ்டே மார்னிங் வந்து நம்ம வந்து ஓட்டி காமிக்க போறோம். போனோடனே பயன்ட்டான். இது எதுக்கு மைக்கு? அவன் ஆபீசர். நீங்க யாரு? அவன் ஒரு டிக் கொடுத்தாதான் உனக்கு லைசன்ஸே வரும். ஆமா சரி விடு. அவனுக்கு சொல்லிருந்தா ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீ சொல்லவே இல்லை. நீ போய் அங்க எங்கயோ உக்காந்துட்ட. சரி அதான் எனக்கு தெரியும். அவன் போட்டோ அங்க ஒருத்த வண்டியில இருந்தாலும் அவன் தான் போட்டோ எடுக்கிறான். அவன்கிட்ட நீ ஒழுங்கா கொஞ்சம் காசு கொடுத்தா போட்டோ அழகா வேலைக்கிழமை எடுத்து கொடுத்து வச்சிருக்கேன். நீ பிள்ளை இருக்கிய நீ கொஞ்சம் கூட பிரித்து போடலாம். ரொம்ப அப்போனாலும் அப்போ இது நாடு கருப்பா தான் இருக்கு. பாத்துக்கலாம். அது உள்ள ஒரு டார்க் ரூம் மாதிரி இருக்குடா. அது கருப்பா. தாமோ ஃபேன்ஸ் அசெம்பிள். யாரா தாமோ ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்ஸ்டால. இவன் ஊமாங்க. இவனுக்காக என்னோட சேனல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் பண்ண சொல்றேன். அப்படி சொன்னானே கைஸ் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணவா பாக்கிட்டீங்களா? இல்லனா நீங்க ஊமாயிடுவீங்க. நான் சொல்ல வேண்டியது. சரி சொல்றேன். நல்லா என் ஃப்ரெண்டு ஓம, அவனால வாய் பேச முடியாது. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, இல்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நீ தப்பா சொல்ற. செங்கம் கேமிங். ஆமா செங்கம் கேமிங்னா நீ செங்கம்ல பூந்து விளையாடுங்க. எதிர செங்கம் கேமிங் சேனல் வச்ச இப்ப எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது இல்லையா? ப்ரோ பிளேயருங்க. ஆனா அவன் பேரே நூபுன்னு வச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல
ஃபேன் பிக் ஃபேன்லாம் இல்ல. சரி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. வாங்க. சப்ஸ்கிரைபர் ஃபேன்னு சொல்லுங்க. ஹாய் गाइस, கார் ஓட்றோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். இது நாங்க, இது பைக், போலீஸ் கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னுவீங்களா? காரு 4 பசங்க. இப்ப பாருங்க பஸ் வருது. இப்ப எங்க போறது? அப்படியா? சுடுகாடுலாம் வேணாம், லேட்டா போலாம். செகண்ட் கிருக்கு लाइसेंस लो 10 के नीचे चल के तो फर्स्ट गियर डाल रहा तो हां எனக்கு உண்மையா வண்டி ஓட்டே வரல. ஆனா லைசென்ஸ் வாங்கியாச்சு. ஒருவேளை பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கயோ வந்து உச்சிமலைக்கு போமா எங்கயோ வந்து நின்று இருக்கோம். ஸோ லைசென்ஸ் அதான் சொன்னேன்ல, எத்தனாட்டி தான் சொல்றதோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் ரோஸ் மில்க் குடிச்சு அதை வந்து பார்த்துருப்பீங்க. ரோஸ் மில்க் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ செங்கம் போயிட்டு இதோட vlog வந்து டே வந்து டியூஸ்டே. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கு டைமு. 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, தெரிஞ்சு பண்ணுங்க. டே. ஸோ இன்னைக்கு லைசென்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டு கொண்டு இருக்கிறோம். வந்து லைசென்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டோம். சரியா பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து லைசென்ஸ் வாங்கிட்டோம். வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தா